பொங்கல் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களில் இருந்து ஏராளமானோர் சென்னை திரும்பிய நிலையில் கிளாம்பாக்கம் மாநகர பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் தகவல்களை களத்தில் இருக்கும் செய்தியாளர் வெங்கட்ராமனிடம் கேட்கலாம். வெங்கட்ராமன், இப்போ மாற்று பேருந்துகள் ஏற்பாடுகள் அப்படிங்கிறது கிளாம்பாக்கத்திலிருந்து எந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்டா செய்யப்பட்டிருக்கு? எவ்வளவு பயணிகள் வந்திருக்க கூடும்? பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு சென்ற மக்கள் பொங்கல் பண்டிகையை முடித்துக் கொண்டு தற்பொழுது மீண்டும் சென்னை திரும்பி வருகிறார்கள். இதன் காரணமாக தற்பொழுது கீழம்பாக்கம் மாநகர பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுடைய வருகை என்பது மிகவும் அதிக அளவு இருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களிலிருந்து இயக்கக்கூடிய அரசு விரைவு பேருந்துகள் அனைத்துமே கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மட்டுமே இயக்கப்படுவதன் காரணமாக கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தற்போது பொதுமக்களுடைய வருகை என்பது கூட்டம் சற்றே அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய பொதுமக்கள் கண்காணிப்பதற்காக போக்குவரத்து காவலர்களும் தற்பொழுது இந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வழக்கமாக கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மற்ற பகுதிகளுக்கு இயக்கக்கூடிய பேருந்து அளவை காட்டிலும் தற்பொழுது கூடுதலாக சிறப்பு மாநகர பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. அதே போல ஏற்கனவே தாம்பரத்திலிருந்து கடற்கரைகளுக்கு இன்றைய தினம் கூடுதலாக புறநகர் ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்பொழுது சொந்த பொங்கல் பண்டிகையை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பக்கூடிய மக்கள் அதிக அளவு கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்திருப்பதால் கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுடைய வருகை மிகவும் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக டி நகர், சோழிங்கநல்லூர், மந்தவெளி, திருவான்மையூர் உள்ளிட்ட பல்வேறு பேருந்துகளையும் மக்கள் கூட்டம் என்பது அலைமோதுகிறது. காவலர்களும் வரக்கூடிய பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் பாதுகாப்பாக சாலையை கடக்க வேண்டும், அதே போல பேருந்தில் ஒழுங்காக எந்த பேருந்து என்று சரியாக பார்த்து ஏற வேண்டும் என காவல்துறையினரும் ஒலிபெருக்கி மூலியமாக அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார்கள். அதே போல மாநகர பேருந்து ஓட்டுநர்களுக்கும் பயணிகள் முழுமையாக பேருந்துகளில் ஏறிட்டார்களா அப்படிங்கிறத உறுதி செய்த பிறகு கதவுகளை மூடிய பிறகு பேருந்துகளை இயக்க வேண்டும் என ஓட்டுநர்களுக்கும் காவல்துறை அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார்கள். தொடர்ந்து நேரம் செல்ல செல்ல பொதுமக்களுடைய வருகை மேலும் அதிகரிக்க இருப்பதன் காரணமாக எந்தவிதமான ஒரு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் இங்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக வீட்டுக்கு செல்ல வேண்டும் எனவும் தொடர்ந்து காவலர்களும் போக்குவரத்து காவலர்களும் இந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். தொடர்ந்து மாநகர பேருந்து இந்த கீழம்பாக்கம் மாநகர பேருந்து நிலையத்திலிருந்து நகரின் மற்ற பகுதிகளுக்கு வழக்கமாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகளை காட்டிலும் கூடுதல் மாநகர பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருவதன் காரணமாக பொங்கல் பண்டிகை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பக்கூடிய மக்கள் தற்பொழுது அதிக அளவு கீழம்பாக்கம் மாநகர பேருந்து நிலையத்தில் வந்திருப்பதால கீழம்பாக்கம் மாநகர பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் என்பது அலைமோதுகிறது. நன்றி வெங்கட்ராமன், இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.